அர்ஜுன் எப்போதும் போல நல்லா தானே பண்ணுவார், அதில் ஒன்றும் இது இல்லையே. ஸோ அதனால் நல்லா தான் பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் ஓரியன்ட் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு இங்கிலீஷோட காப்பியை பார்த்த மாதிரியே தான் இருக்குது. அனிருத் வந்து ரொம்பவே இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு. பயங்கரமாக மனக்கட்டா அப்படியே ஒரு இங்கிலீஷ் மூவினா எப்படி சவுண்ட் சிஸ்டம் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். பெஸ்ட்டுன்னா அவங்க லொக்கேஷன் வந்து நல்ல லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே படத்தை தூக்கி வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளேயே எடுத்தாங்கன்னா சாதாரணமாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே தூக்கி டிஃப்ரெண்ட்டாக அங்கே போய் எடுக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் மூவி பார்க்குற மாதிரியே இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு அந்த சபரிகாந்த் சாங் ஆரம்பிச்சு கல்யாணம் மாதிரி ஆரம்பிச்சு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளேயே டிவோர்ஸ்ன்னு வந்து நிற்கிது. ஓகே, செகண்ட் ஹாஃப் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த அர்ஜுனோட ட்ரக்கில் த்ரிஷா ஏறி போகிறாங்க. அதோட தொலைஞ்சு போயிடுறாங்க. அதோட வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இவர் சோகமாக படம் ஃபுல்லாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கார். அதுதான் விடாமுயற்சிங்கிறது. இஸ் சர்ச்சிங் கீப் ஆன் த்ரிஷா, தட்ஸ் இட். வேற ஒன்றும் உங்களுக்கு சோசியல் மெசேஜ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இஸ் சர்ச்சிங். த்ரிஷா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ரோல் வந்து ஸ்பேஸ் வந்து கம்மி. ஏன்னா அவங்கள கடத்தின்னு போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு இடத்துல ஹைட் பண்ணி வச்சிடறாரு அர்ஜுன். அந்த அவ்வளோதான் அவங்க பார்ட், அவ்வளோதான். செகண்ட் ஆஃப் கிளைம் ரொம்ப ஸ்லோ. அப்படியே எவ்வளோ ஸ்லோவாக போகணுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகுது. பிகாஸ் அதை கதையை கொண்டு போகணுன்றதுக்காக கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டிவோர்ஸுங்கிற மாதிரி வராங்க. ஒரு 12 இயர்ஸ் வாழ்ந்த மாதிரி காமிக்கிறாங்க. அதனால அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஆஃப் தான் நல்லா இருக்கு. இல்லை அழுதுட்டு வரா மாதிரி த்ரிஷா வந்து அவ்வளோதான் செத்துட்டா மாதிரி காமிச்சாங்க. ஓகேவா? ஏன்னா ரெஜினா வந்து ஒரு சரியான சைக்கோ மாதிரி காமிச்சிருக்காங்க, சைக்கோ கேரக்டர். அதில் ரெஜினா வந்து அவ்வளோதான்டா, நீ பார்த்தா கூட வந்து த்ரிஷாவை கண்டே பிடிக்க முடியாது, வி ஃபினிஷ்ட் எவ்ரி திங் அப்படின்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அஜித் உள்ளே நுழைஞ்சோடனே ஏதோ டெட் பாடி மாதிரி ஃபுல்லாக ஃபேஸை கவரப் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் அப்படியே த்ரிஷா செத்துட்டாங்கன்ற மாதிரி தான் கொண்டு போனாங்க. ஏதோ நம்ம மனசு பாரமாக போகிற மாதிரி. பட் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தா த்ரிஷா இருக்காங்க, மயக்கத்தில் இருக்காங்க, காப்பாற்றிடுறாங்க. அதனால நல்லா தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்ச்.